ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். எச்சரிக்கையான தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரு பயங்கரமான நாளுங்க. ஆண்டுடைய இறுதி கடைசி அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசையில் கிரகங்களுடைய முக்கியமான சேர்க்கையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட வகையில் மாற்றமானது ஏற்பட போகுது. அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு வெற்றி சூடுவீங்களா இல்லை ஆபத்து வருமா அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. சுழற்றி அடிக்கிற மாதிரி அமாவாசை வந்திருக்கு. இந்த அமாவாசை பூஷ அமாவாசை என்று சொல்லப்படும். இந்த அமாவாசை உங்களுக்கு கண்டிப்பாக விடாது. ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. வாங்க அமாவாசையில் என்ன மாதிரியான ஆட்டம் ஆரம்பமாகுங்கிறத உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்கழி அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த மார்கழி அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். முதல்ல இதை தெரிஞ்சுக்குங்க. சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வுன அமாவாசை நாள் என்று சொல்லப்படுது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாகவும் கருதப்படுறாங்க. அதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது சொல்லப்படுது. மேலும் அமாவாசன்று தர்ப்பணை கொடுத்து வழிபாட முடியவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இந்த நாளில் இறைக்க வேண்டும். அதே போல் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு உரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது. மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் அமாவாசை நாளில் சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும், சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை இருக்குது. அதிலும் மார்கழி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மார்கழி அமாவாசையுடைய சிறப்பை சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. பக்தி தெய்வத்துக்குரிய மிக உயர்வான மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி சிறப்புக்குரியது. அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரத நாட்கள் ரொம்பவே சிறப்பு. மார்கழி மாதத்தில் வரக்கூடியதுனால கூடுதல் சிறப்பு பெறுது. பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்குது. அதிலும் இந்த ஆண்டுடைய கடைசி அமாவாசை சோமவதி அமாவாசையாக வருது. மார்கழி அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் அகால மரணம் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மார்கழி அமாவாசன்று தர்ப்பணை கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் மார்கழி அமாவாசையில் இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணை கொடுத்து வழிபட்டால் நம்மளுடைய பல தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம் நீங்கும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதோடு வீட்டில் மகிழ்ச்சி, வளர்ச்சி, செல்வ வளம் ஆகியவை எல்லாமே பெருகும். அதே போல் மார்கழி அமாவாசை நாளில் அனுமன் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனி தோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்களும் நீங்கும். ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு இருக்கிறவங்க மார்கழி அமாவாசை நாளில் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. இல்லைனா சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. இதை செய்தீங்கன்னா சந்திரனால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும். இப்படி பல சிறப்புகள் மிகுந்த மார்கழி அமாவாசையில் விருச்சிக ராசிக்காரங்க என்ன விஷயங்களை செய்யணும், என்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க அதை இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதை சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த நாளில் நீங்கள் புனித நதிகளில் நீராட வேண்டும். இந்த நாளில் புனித நீராடினா கங்கையில் நீராடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும்.
அப்புறம் இந்த நாளில் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவற்றை தானமாக வழங்க வேண்டும். மெயினாக இந்த நாளில் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பிண்டதானம் ஆகியவை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு இந்த நாளில் உணவளிக்கணும். முன்னோர்களை நினைத்து இந்த நாளில் அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை நீங்கள் செய்தீங்கன்னா கோடி புண்ணியம் கிடைக்கும். அதே போல் இந்த நாளில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இதை செய்தால் சனிதோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்கள் விலகும். அப்புறம் இந்த நாளில் முன்னோர் மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். இது செய்தால் செல்வ வளம் பெருகும், தடைகளானது உங்களுக்கு விலகும். அப்புறம் இந்த நாளில் அனுமனையும் சேர்த்து வழிபாடு செய்யணும். அப்படி செய்தால் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன் நீங்கும். ஸோ இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் செய்யக்கூடாத தவிர்க்க வேண்டிய விஷயமும் இருக்குது, அதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த நாளில் சுபகாரியங்கள் நடத்துவது, புதிய தொழில் துங்குவது, புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். அப்புறம் வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள், தனியாக்கள், மாவு பொருட்கள், எண்ணெய் போன்ற பொருட்கள் இந்த நாளில் வாங்குவதை தவிர்க்கணும். அப்புறம் துக்க காரியங்களை கலந்து கொள்வது, இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது, அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றையும் இந்த நாளில் தவிர்க்கணும். அப்புறம் முன்னோர்கள் உங்களுக்கான வீட்டிற்கு வரக்கூடிய நாள் என்பதனால வாசலில் கோலமிடக்கூடாது. மெயினாக விருச்சிக ராசிக்காரங்க வீட்டில் சண்டையிடுவது, அமங்கலமான சொற்களை பேசுவது, கோபப்படுவது ஆகியவற்றை எல்லாமே தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு மார்கழி அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. வினை காரணகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எது செய்தாலும் சுறுசுறுப்போடு செய்து பணியாற்றணும். உடல் சோர்வு முற்றிலும் உங்களுக்கு அப்போ தான் மறையும். வருமானம் கூட உங்களுக்கு சீராக இருக்கும். இருந்தாலும் பேராசைக்கு இடம் கொடுக்காம பணியாற்றணும். அப்புறம் நண்பர்கள் போல் பழகக்கூடிய விரோதிகளிடம் கவனமாக இருக்கணும். அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயம் சதி வேலைகளில் ஈடுபடலாம். அதனால் நண்பர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் போல விரோதிகளாக இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இந்த டைம் கவனமாக இருங்க. அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது விஷாகம் 4ஆம் பாதமில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து தொழில் வியாபாரம் மந்தமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் உண்டாகும். புதிய ஆர்டர்கள் பிடிப்பது பற்றிய முயற்சிகள் உங்களுக்கு வீணாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீணாக உழைக்க வேண்டியது இருக்குது. சம்பளம் தாமதப்படலாம். அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அனுசமில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சுமூக உறவு இல்லாமல் இருக்கும். இது எல்லாமே தடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் மனதில் கவலையை ஏற்படுத்தும். பக்குவமாக அவங்களிடம் பேசுங்க. கோபமாக பேசுவதை விட பக்குவமாக பேசி புரிய வைக்கிறது உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்லது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையை இழக்காமல் விட்டு கொடுத்து நிதானமாக செயல்படணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதங்களும் கொடுப்பதை தவிர்க்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கூட கவனமாக இருக்க வேண்டும். மனதில் உள்ள மந்த நிலை மாற கூடுதலாக சிரத்தையோடு காரியங்களை கவனிக்கணும். அப்படியெல்லாம் கவனிச்சிங்கன்னா தான் வாழ்க்கை தரமும் உயரும், வாழ்க்கையில் பிரச்சனையும் இல்லாமல் தப்பிக்கவும் முடியும். ஸோ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நான் சொன்னது போல் செயல்படுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ண இந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த பலன்களெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில்
இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு இதே போல் புதிய தகவல்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.